தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பு தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, ஜூன் மாதம் என்பது திரு இதய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். குறிப்பாக கடந்த 24 மணி நேரமாக உலகெங்கும் உள்ள பல்வேறு திரு இதய ஆண்டவரின் திருத்தலங்களில் இருந்து வழிபாடுகளை மாதா தொலைக்காட்சி வழியாக நாம் பார்த்தோம், பங்கேற்றோம், பயனடைந்தோம் அந்த வழிபாடுகள் வழியாக. ஆகவே இன்று இந்த திருப்பலியை அதன் நிறைவாக நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய திருப்பலியிலே நாம் கொண்டாடுகின்ற புனிதர்கள் திருத்துதர்களான பேதுரு, பவுல் ஆகியோர். இவர்கள் இருவரும் கிறிஸ்துவுக்காக நற்செய்தி அறிவிப்பதற்காக தங்கள் உயிரையும் துறந்து இரத்தம் சிந்தி சாட்சியம் பகர்ந்தவர்கள். இவர்களைப் போல நாமும் இறை அன்பில் நிலைத்திருக்கவும், இறை நம்பிக்கையில் வளரவும், நற்செய்தி அறிவிக்கவும், கடவுளுக்கு திருவைக்கு சான்று பகரவும் அருள் வேண்டி இத்திருப்பலியில் இப்பொழுது பங்கேற்போம். இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென். Please
மன்றாடுவோமாக. இறைவா, திருத்துதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவர்களிடமிருந்து உமது திருவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் பொறிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ்
புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் என்னை அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் அவனை விடுவித்தார். ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோம் பேர் பெற்றோர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பி செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரர் சகோதரிகளே, திரு அவை என்று புனிதர்களான திருத்தூதர்கள் பேதுரு, பவுல் ஆகிய இருவரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இவர்கள் இருவரும் தான் தொடக்க திருச்சபையின் தூண்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்கள் நமக்கு போட்டு கொடுத்த அடித்தளத்தின் மீதுதான் திரு அவை என்பது கட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இருவரும் புனிதர்களின் திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நமக்கு அவர்களுடைய வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும். நாமும் அவர்களிடமிருந்து ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். திருத்தூதர் புனித பேதுரு பெத்சாயிதா ஊரிலே பிறந்தவர். அவர் கப்பர்நாகுமிலே கலிலேய பகுதியிலே வாழ்ந்தவர். அங்கு மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இயேசு அவரை அழைக்கிறார். என் பின்னே வா, உன்னை நான் மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லுகின்றார். அவரும் நம்பி இயேசுவின் பின்னால் செல்கிறார். அவரோடு தங்கி இருக்கின்றார். 3 ஆண்டு காலம் தம்முடைய வீட்டை விட்டு, படகை விட்டு, மீன்பிடிக்கும் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவோடு இருக்கின்றார். இந்த 3 ஆண்டு காலத்திலே அவர் இயேசு செய்த எல்லாவற்றையும் பார்த்தார். நம் ஆண்டவர் இயேசுவோடு தங்கியிருந்தார், அவரோடு உண்டார், அவர் செய்த போதனைகளை எல்லாம் கேட்டார், அவர் ஆற்றிய அரும் செயல்களை, புதுமைகளை எல்லாம் கண்ணால் பார்த்தார். இயேசு எவ்வாறு தந்தை மீது அன்பு கொண்டிருந்தார், எவ்வாறு தந்தையிடம் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் பார்த்து தம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களாக அவற்றை ஏற்றுக்கொண்டார். இத்தகைய ஒரு வாழ்வு வாழ்ந்த காரணத்தால் தான் இன்று நற்செய்தியிலே கேட்டது போல, மக்கள் என்னை பற்றி யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அப்பொழுது பேதுரு பதில் மொழியாக சொன்னது, பலரை சொல்லுகிறார்கள். சில பேர் எலியா என்றும், எரேமியா என்றும், அல்லது இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள்.
அப்பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது பேதுரு சொல்லுகின்றார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறுதியிட்டு சொல்லுகிறார். ஆகவே இயேசு மகிழ்ச்சி அடைகின்றார். சீமோனின் மகனாகிய பேதுருவே, உன் மீது என் திரு அவையை நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகின்றார். உனக்கு எல்லா அதிகாரமும் கொடுப்பேன், அந்த விண்ணகம் மண்ணகம் ஆகியவற்றின் திறவுகோள்களை உன்னிடத்தில் கொடுப்பேன். எதை நீ புட்டுவாயோ அது புட்டப்படும், எதை நீ திறப்பாயோ அது திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மிகப்பெரிய பொறுப்பை பேதுருவிடம் ஒப்படைத்தார். சேவக பெண் ஒருவர் வந்து இயேசுவின் பாடுகளின் நேரத்திலே இவர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு கேள்வி கேட்கிறார். நீயும் அந்த கலிலேயனாகிய இயேசுவோடு உடனிருந்தவன் தானே என்று கேட்கும்போது பேதுரு என்ன சொல்லுகிறார், இல்லை, நான் அவரை அறியவில்லை, அவர் எனக்கு தெரியாது என்று ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மும்முறையும் மறுதளிக்கின்றார். ஆகவே அவர் அதை பிறகு நினைத்து பார்த்து மனம் வெதும்பி அழுகின்றார். ஆனால் அதற்கு ஈடாக இயேசு ஆண்டவர் உயிர்த்த பிறகு அவர் கேட்கின்றார், நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று பேதுருவை கேட்டபோது அவர் 3 முறையும் ஆம் ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது ஆண்டவர், என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொல்லி திரு அவையை காப்பாற்றுகின்ற பொறுப்பு முழுவதையும் திரு அவையின் தலைவர் என்ற முறையிலே பேதுருவிடம் ஒப்படைத்தார். இந்த பேதுரு ஆண்டவருக்கு மிகவும் பிரம்மாணிக்கம் உள்ளவராக இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் நம் ஆண்டவரை போலவே சிலுவையில் அறையப்பட்டு இறந்து போனார், தலைகீழாக அறையப்பட்டு இறந்து போனார். ஆக பேதுரு இவ்வாறு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராகவும் நம் ஆண்டவர் இயேசுவுக்காக நற்செய்தியை அறிவிப்பவராகவும் அதன் பயனாக கடைசியாக அவர் தம் உயிரையே கையளிப்பதுமாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் புனித பவுல் அடியாரும். புனித பவுல் கூறுகின்றார், என்னுடைய தாயின் கருவிலே நான் இருக்கும் பொழுது கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தார். எதற்காக? கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நான் பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்னை அழைத்தார் என்று கூறுகின்றார். ஆகவே பவுலடியார் எப்படிப்பட்டவர் என்றால், அவரும் ஒரு யூதர் தான், யூத குலத்திலே பிறந்தவர் தான், பென்யமீன் குலத்திலே பிறந்தவர் தான். அவர் கமாலியல் என்ற மிகப்பெரிய போதகரிடம் அந்த யூத மறை நூல்களை எல்லாம் மிக அருமையாக படித்து கற்று தேர்ந்தவர். அது மாத்திரமல்ல, கிரேக்க மெய்யியலையும் படித்து மிகுந்த புலமை மிக்கவராக இருந்தார். ஆனால் அவருடைய எண்ணம் என்ன? ஒரு மிகப்பெரிய உறுதியான யூதராக இருந்ததால் இந்த கிறிஸ்துவ சமயம் புதிதாக தோன்றுவதை அழித்து விட வேண்டும், அதை ஒழித்து விட வேண்டும், அதை சின்னாபின்னமாக்கி விட வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கின்றார். அதற்காகவே தமஸ்கு நோக்கி செல்லுகின்றார். அவ்வாறு குதிரையிலே செல்லும் போதுதான் மின்னல் தாக்க அவர் கீழே விழுந்து பார்வை இழக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சவுளே சவுளே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொல்லுகின்றார். அப்போது இவர் கேட்கின்றார், நீ யார் என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்புறுத்தும் ஆண்டவர் நான் தான் என்று சொல்லுகின்றார். ஆகவே திரு அவையை துன்புறுத்துவது என்பது இயேசுவை துன்புறுத்துவது ஆகும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதன் பிறகு அவர் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக புறப்படுகின்றார். அவர் பிற இனத்தாரின் திருத்தூதர் என்று சொல்லப்படும் அளவிற்கு அந்த பணிகளை செய்கின்றார். பவுலடியார் மேற்கு ஆசிய நாடுகளில் பணியாற்றினார். அவர் ஏராளமான நற்செய்தி பணியை செய்தார். 13 திருமுகங்களை தம்முடைய தாம் ஏற்படுத்திய தல திரு அவைகளுக்கு எழுதி இருக்கின்றார். தம்முடைய போதனைகள் வழியாக, சொற்கள் வழியாக, வாழ்வின் வழியாக செய்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு பெரிய பாடம். அவர் கூறியிருக்கின்றார், வாழ்வது நான் அல்ல,
கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் கூறுகின்றார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை யாரும் எதுவும் பிரிக்க முடியாது என்று கூறுகின்றார். சமய துன்புறுத்தல்களோ அல்லது இடர்களோ பெரும் பாடுகளோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று கூறி கிறிஸ்துவில் தாம் கொண்டிருந்த அந்த உறுதியான இறை நம்பிக்கையை, அன்பை வெளிப்படுத்துபவராக பவுலடியார் இருந்திருக்கின்றார். இந்த பவுலடியார் நமக்கு சொல்லுகின்றார், நான் கிறிஸ்துவை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்றால் அதற்கு எடுத்துக்காட்டாக அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பொருட்டு அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே எனக்கு வாழ்வில் முதலிடம் கிறிஸ்து தான், எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்றும் கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறு அவர் கிறிஸ்துவுக்காக தம்முடைய வாழ்வை வாழ்ந்தார். சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்தார். அவர் கப்பல் ஏறி சென்ற போது அந்த கப்பல் உடைந்தது, தத்தளித்தார் தண்ணீரிலே. அவரை பிடித்து சாட்டையால் அடித்தார்கள், கசியால் அடித்தார்கள். அவர் சொல்லன்னா துயரத்திற்கு ஆளானார். இருந்தாலும் கிறிஸ்துவின் பொருட்டு அவருக்காக எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார் என்று பார்க்கின்றோம். கடைசியாக ரோமையிலே பேதுருவும் பவுலும் ஒன்றாக இருக்கின்ற போது இருவரையும் கொள்கின்றார்கள். அப்போது பேதுருவை சிலுவையில் அறைந்து தலைகீழாக கொண்டார்கள். பவுலை கழுத்தில் வாளால் வெட்டி தலையை துண்டாக்கி அவர் இரத்தம் சிந்தினார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இரண்டு பேருமே இரத்தம் சிந்தி திரு அவையை கட்டி எழுப்பினார்கள், அடித்தளமிட்டார்கள், அதை வளர்த்தார்கள் என்று பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வது போதாது. கிறிஸ்தவர் என்றால் இந்த திருத்தூதர்கள் கொடுத்த எடுத்துக்காட்டை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்களை போல் நாமும் என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தி அறிவிக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்காக எத்தகைய இடர்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு வரக்கூடிய எல்லா சவால்களையும் சந்திக்க வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்கு சொல்லாலும் செயலாலும் சான்று பகர்வதாக அமைய வேண்டும். இந்த இருவரும் திருத்தூதர்களும் தங்களுடைய சொல்லால், செயலால், வாழ்வால், இரத்தம் சிந்துவதால், தங்கள் உயிரையே கையளிப்பதால் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார்கள் என்று சொன்னால், அதுபோல நாமும் ஆண்டவருக்காக இன்பங்களை மாத்திரமல்ல, துன்பங்களை, வறுமையை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக உழைத்து அந்த ஆண்டவரின் பெயரை அறிக்கையிட்டு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்வை நாம் வாழும்போது இந்த இருவரும் புனிதர்களைப் போல நாமும் வாழ்ந்தவராக இருப்போம். இதற்கான அருளை ஆண்டவர் நமக்கு நிறைவாக தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இப்பொழுது நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை சொல்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் நம் அனைவருடைய வேண்டல்களையும் கேட்க காத்திருக்கின்றார். எனவே இப்போது விண்ணக தந்தையை நோக்கி நம்முடைய மன்றாட்டுகளை எழுப்புவோம். நம்பிக்கை அளிப்பவராம் இறைவா, உம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் உம் நற்கருணை பிரசன்னத்திலே உம் வார்த்தையிலே இணைந்திருந்து உமது இறையரசு பணியை செவ்வனே ஆற்றி சான்று பகர்ந்து வாழ்ந்திட போதுமான ஆற்றல்களை
அவர்கள் மீது பொழிந்தருள வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகோரின் ஆண்டவரே, நாடுகளை ஆளும் தலைவர்கள் இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு ஆட்சி புரிந்து மக்களிடையே அமைதிக்காகவும் நல்ல உறவுக்காகவும் உழைக்கவும், மனித நேயம் காக்கப்படவும், மக்களின் வாழ்வு ஏற்றம் பெறவும் தேவையான நல்ல உள்ளமும் நேர்மையும் கொண்டவர்களாக பணிபுரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் வள்ளலே எம் இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்னும் யூபிலி கொண்டாட்டத்தில் நாங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளில் நீர் எங்களோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பில் சிறந்த படைப்பாய் மனிதர்களை படைத்த இறைவா, உமது அறிவையும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு மணிமுகுடமாய் சூட்டினீர். நீர் கொடுத்த அறிவை பன்மடங்காய் பெருக்கி அறிவியலிலும் சமூக ஊடகங்களிலும் பல்வேறு வளர்ச்சி நிலைகளை கண்டுகொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் சமூக ஊடகங்களை இக்கால இளைஞர்கள் விவேகமுடனும் பொறுப்புடனும் கையாண்டு அதனை தேவையான நேரத்தில் பயன்படுத்தி அவர்களின் வாழ்வை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை ஏற்படுத்தவே வந்தேன் என்று மொழிந்தவரே, எங்கு பார்த்தாலும் போர், வன்முறைகள், போராட்டங்கள் என பல்வேறு காரணங்களால் அமைதியை இழந்து தவிக்கும் உம் மக்களை கண்ணோக்கும். உமது அன்பையும் இரக்கத்தையும் பெற்று மகிழும் நாங்கள் அனைவரும் அவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து நேரிய வழியில் நடந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து உமது சாட்சிகளாய் வாழ எமக்கு அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, என் பெயரால் எதை கேட்டாலும் என் தந்தை அதை உங்களுக்கு அருள்வார் என்று உம் திருமகன் இயேசு எங்களுக்கு மொழிந்தார். அவர் கூறியவாறு உம் மீது நம்பிக்கை வைத்து எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் எழுப்பியுள்ளோம். உம் அருள் கொடைகளை நிறைவாய் எங்கள் மீது பொழிந்தருளும். அதனால் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் உதவிகளால், ஆசீரால், அருள் கொடைகளால் திரு அவையை தொடர்ந்து கட்டியெழுப்பும் பணியை எங்கள் சாட்சிய வாழ்வினால் நாங்கள் மேன்மேலும் உறுதிப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இன்றைப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் பழி பொருளோடு திரு தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழச் செய்தரலோ. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவிழப்படி திருத்துதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை வீத்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி வரை குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் தமிழக பேராயர்கள், ஆயர்கள், எமது திருச்சி ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள மைமென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலைவாழ்வு அளிப்பனவாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிரில் இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூயாவின் ஒத்துழைப்பாலும் மதிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க திருவுடல் ஆளும் திரு ரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தோடு இருக்கச் செய்தலும் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித மரி அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு நிந்தை கழுவாய் ஜெபம். புனித கன்னி மரியாவின் திரு இதயமே, இயேசு ஆண்டவருக்கு உகந்ததும் அவரோடு நெருங்கிய ஒன்றிப்பு கொண்டதுமான உமது திரு இதயமாக உம்மை அன்பு செய்து உமது மகிமையின் நிமித்தம் மனமகிழ்ந்து உம்மை வாழ்த்துகிறேன். எளியனாலும் மற்றும் அனைவராலும் உமக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு கழுவாயாக இதோ உமது திருமுன் பணிந்து இந்த முயற்சியை ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு மிகவும் நன்றி கேட்டத்தனம் காண்பித்து பல தடவை நான் குற்றவாளியாய் நடந்தது உண்மைதான் என்று தாழ்ச்சியோடு இப்போது அறிக்கையிடுகிறேன். ஆகிலும் இறைவனின் கருணையும் மன்னிப்பும் உம்மாலே எனக்கு பலமுறை உண்டாயிற்று என்று உணர்ந்து நீர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று உறுதியாக நம்புகிறேன்.
இம்மகிழ்ச்சியான நம்பிக்கையால் திடப்பட்டு உமது பேரில் இனி அதிக பக்தி உருவாக்கும் பிரமாணிக்கத்தோடு நடக்க ஆவலாய் இருக்கிறேன். இனி நான் உமது மகிமைக்காக செய்ய தீர்மானிக்கிற நற்செயல்களை எல்லாம் தயவாய் ஏற்று அவைகளை உம் திருமைந்தன் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து உம்மாலே அந்த அன்புள்ள ஆண்டவர் என் மீது இறங்கி தமது அருளை திரளாய் பொழிந்தருளும்படி நீர் பரிந்துரைக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். கடவுளின் சிறப்பாசிரியை பெற்றுக்கொள்ள அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்று மறி உறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாளாலும் பரிசாக பெற்றுக்கொண்ட விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தங்களது பரிந்துரையாலும் உங்களை மகிழ்வுடன் அழைத்து செல்ல இறைவன் அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திரு தூதர்களைப் போல கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் சான்று பகர்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.